ஸோ நான் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து ஏன் வந்து இவர் தான் எனக்கு வந்து சீஃப். ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்னு நம்ம வந்து ஒருத்தரை கூப்பிடுறோன்னா அது வந்து ஒருத்தர் தான் நம்ம எப்பயுமே கூப்பிடுவோம். சீஃப் கெஸ்ட்டுன்றது எப்பயுமே ஒருத்தர் தான் இருப்பாங்க. அது வந்து அதாவது எல்லாருமே எல்லாமே செய்யலாம். எல்லாரும் செய்யலாம். ஆனால் அடித்தளத்திலிருந்து ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கு வந்து வந்து ஒரு முன்னேற்றி கொண்டு வருதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னோடய செஸ் ப்ரொஃபஷனில் வந்து என்னை வந்து கூடயே வந்து என்ன தான் கேஷ் அமௌண்ட்டு செலவிச்சாலும் நம்ம செஸ்ஸுக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம வளர்க்குறதுன்றது ஒரு லெவல்லேருந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுன்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அதான் அதனால நான் வந்து இந்த கிரெடிட் எல்லாமே வந்து நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு நினைக்கிறது வந்து எப்பயுமே வந்து என்னோடய கோச் வந்து சுந்தரம் சார் தான். அவர் தான் வந்து பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு கோவமே வராது. என்னை இது வரைக்கும் திட்டினதே கிடையாது. நான் என்னெல்லாம் கேட்குறேனோ செஸ் போர்டில் அந்த காயின்ஸ் அடுக்குவார். இது வரைக்கும் என்னால் இது முடியல அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியே நான் கேட்டது கிடையாது. அதாவது சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை தன்னால் போய் சேர்ந்துடும், அவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் யாருன்னா அது சுந்தரம் சார் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அவருக்கு இருக்கிற வசதிக்கு அவர் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்தளவு ட்ரெயின் பண்ணார் என்ன செஸ்ஸில். இப்போ அவருக்காக நான் வந்து ஒரு கேம் ஆடுறேன், ஓகேவா? சுந்தரம் சார் வந்து எனக்கு ஆப்பனண்ட்டு, நான் என்னோடய கோச் வந்து என்னோடய ஆப்பனண்ட்டு, நான் அவருக்காக ஆடுறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அவருக்கு வந்து இதை அவங்க ஃபேமிலிக்கும் டெடிகேட் பண்ணிட்டேன். அவர் வந்து ஒயிட் ஆடுறாரு, நான் பிளாக் ஆடுறேன். 10 minutes கேம். இவர் நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. இவர் மாதிரிலாம் ஒரு கோச் வந்து இல்லைன்னா இன்றைக்கி வந்து சென்னை வந்து செஸ்ஸில் வந்து இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரவே முடியாது. எப்படி வர முடியும்? வர்றது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, இங்கே தப்பாக ஆடிட்டேன். சரி, ஓகே, பேசிக்கிட்டே தப்பாக ஆடிட்டேன். சுந்தரம் சார் கரெக்டாக ஆடிட்டார். சரி விடுங்க, இந்த பானை இங்கே போட்டுக்கலாம். இதை அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போது உங்களுக்கு என்ன புரியுது இதுலேருந்து? பிரச்சனையில் இருந்தால் கூட நம்மளால் வந்து தப்பிக்க முடியுதுன்னா இந்த மாதிரி கோச்சிங் வந்து யாருனால முடியும் சொல்லுங்கள்? பிரச்சனை வந்துடுச்சு, நான் உங்களோட பேசிகிட்டே தான் விளையாடுறேன். இப்போ நான் வந்து கமெண்ட்ரியும் கொடுக்குறேன், விளையாடுறேன். ஆனால் பாருங்கள், நான் நடுவில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நைட் இன்ட்டு பண்ணால் கிங் செக் ரூக் போகுது. அந்த பான் புஷ் வந்து டபுள். இது யாருக்கு சொல்லி எப்படி தெரியும் நமக்கு சொல்லுங்கள்? இப்போ பாருங்கள், குயின் பானால் அடிக்க போகிறோம், தெரியுதுங்களா? இப்போ இமீடியட் கேன்சல் பண்ண போகிறோம். நைட் இன்ட்டு பான் கிடையாது. நைட்டை முதல்ல அங்கேருந்து கிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த நைட் இங்கே இருக்கக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும் முதல்ல சொல்லுங்கள்? இவர் தான் பார்த்தீங்களா, அங்கே போயிடுச்சு. இப்போ முதல்ல கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது யார்? இப்போது அவர் தான் இப்போ சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இதுக்கெலாம் இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாமா? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அப்போ ஒருத்தர் வளரும்போது நம்மளாம் வளர்கிறது கிடையாது. ஆனால் இவர் போட்ட எஃபர்ட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டம் இவர் போட்ட எஃபர்ட்டு. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறவங்கெல்லாம் லைஃப்பில் வந்து மறக்கவே கூடாது. பாருங்கள், அவங்களே வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஆப்பனண்ட் வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஆப்பனண்ட் வந்து ப்ரப்போஸிங்கை டேக் பேக்குன்னு கேட்குறாங்க. ப்ரப்போஸை டேக் பேக்குன்னு கேட்குறாங்க. எதுக்காக ப்ரப்போஸை டேக் பேக்? இப்போது கரெக்டாக தானே விளையாடுறாங்க. ப்ரப்போஸை டேக் பேக் எதுக்கு? இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ப்ரப்போஸை டேக் பேக் கேட்குறாங்க. அப்படி என்ன ஆயிடுச்சின்னு எனக்கு தெரியல. பயப்படுறாங்க பாருங்கள். அதாவது சுந்தரம் சாரோட ஸ்டூடெண்ட்டு நம்ம இப்போ விளையாடுறோம். இப்போ ஒரு இந்தளவு ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது? சரி, மறுபடியும் அடுத்த எக்ஸ்சேஞ்சு போகலாம், நம்ம வேலையை பார்க்கலாம்.
இப்போ அதுவும் போச்சு இல்லையா? பல பிரச்சனை வருது பார்த்தீங்களா? ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டி என்னென்னா, அவர் வந்து காயினை வந்து அவர் கரெக்டாக வந்து க்ளீனாக இது பண்ணிவிடுவாருங்க. அவர் பண்ணாருன்னா அது வந்து அதில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமுமே இருக்காது. அவரோட விளையாடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மிஸ்டேக்கே சொல்ல மாட்டார். அது மாதிரி தப்பாகவும் சொல்லி கொடுக்க மாட்டார். ஹானஸ்ட்டாக இருப்பார். அந்த வாங்குகிற சில பேர் தான் அந்த வாங்குகிற காசுக்கு வேலை செய்கிறாங்கம்பாங்க தெரியுமா? அதில் வந்து சுந்தரம் சாரை அடிச்சிக்க முடியாது. சுந்தரம் சாரை வந்து இந்த விஷயத்தில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. சரி, இப்போ ஏதோ ஆடுறாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பான் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. அது போயிடலாமா? ரூக்கு இங்கே போடலாம். இப்போ இந்த ரூக்கு இங்கே போட்டாச்சு. இப்போ பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண, பானை தரனா பான் புஷ்அப், பான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். என்ன பண்ணலான்னு பான் அங்கே அடிச்சிட்டாங்க. நம்ம இந்த ரூக்கின்ட்டு பான் அடிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த ரூக்கின்ட்டு பான் அடிக்கலாம்ல. ரூக்கின்ட்டு பான் ஒரு எக்ஸ்ட்ரா பான் கிடச்சிருச்சு. கேம் ஃபேவர் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அந்த குயின் அங்கே போடுவாங்க பாருங்கள், அந்த விஷயம் அது பண்ணிட்டாங்க. இப்போ உடனே நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான், சிம்பிள், முடிஞ்சுது. அங்கே வந்துதா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டாங்க. சரியா? இந்த இடத்துல வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து இதை கொடுங்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், குயினையே அட்டாக் பண்ணிடலாமா? நைட் இருக்குது, ரூக் இருக்குது, என்னென்னமோ பண்ணி ஏதாவது பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி, அதை அடிச்சிட்டாங்க அவங்க, அந்த பான் அடிச்சிட்டாங்க. சரி, நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்லலாம்னா, முதல்ல இந்த நைட்டு போயிடும், ஜாகிரதையாக ஆடணும். இந்த பான் வேறு போயிட்டுருக்கு. இப்போ வேணால் அவனை பண்ணலாம். அந்த குயின் அங்கே வச்சா நைட்டு போகுது, அதான் பார்க்கணும். அந்த நைட்டுக்கு ஸ்கொயர் இல்லை. ஒன்று பண்ணலாம், நைட்டு இங்கே வைக்கலாமா? நைட்டு இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பான் அடித்தா அந்த பான் கவுண்டர் ஆகலாம். இப்போ பாருங்கள், இந்த கவுண்டர் இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தெரிய வந்தது? அது வந்து ஒருத்தர் இருந்தார், கணேஷ்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட். அவர் வந்து 27, அவரும் நல்லா ஆடுவார். பட் பெஸ்ட்டு பிளேயர் வந்து சுந்தரம் சார் தான். அவர் வந்து அடிச்சிக்க முடியாது. அவரோட வயசே 68, 70க்கு மேலே, 70 பக்கம் வரப்போகுது. விளையாடுறாருங்க இந்த வயசில், ஃபைட் பண்ணுறாரு. 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் செஸ் டோர்னமெண்ட்டில். 5 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. வெட்ரனில் ப்ரைஸ், ஒவ்வொரு டோர்னமெண்ட்லேயும் ப்ரைஸ் எடுத்துகிட்டே வராரு. இப்போ நான் அவரை ஜெயிக்கணும். அவர் பாருங்கள் எடுக்கிறாரு, எல்லா பானையும் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த பான், குயினிட்ட பானை அடிச்சிட்டாரா? நான் இப்போ இந்த பானை அடிக்கணும். அடிச்சுட்டு அவர் இந்த குயினிட்ட பான் அடிக்க முடியாது. பார்க்கலாம், இப்போ வருது, அடிச்சிட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணப்போ அந்த பானும் நைட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கு. இந்த ரூக்கு ஃபைல்லேருந்து எடுக்கலாமா? பிஷப்பை வச்சோம். இது நல்ல மூவ் தான். ஆனால் இப்போ என்னாச்சு, இந்த இடத்துல இப்படி வந்துடுச்சா? சரி, எனக்கு நம்ம பான் கிடைக்குது. பட் பார்க்கலாம் என்ன ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே தான் போய் ஆகணும். போயிடலாம், அடிக்க முடியாது. நம்ம அந்த பானுக்கு வந்துட்டாங்க. இந்த பானுக்கு வராங்க. பானுக்கு வரல அவங்களுக்கு. நமக்கு முதல்ல இந்த இந்த பிஷப் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான பிஷப்பு, அதை எடுத்துடணும். அதனால் என்ன பண்ணலாம், இவர் ஆப்போனண்ட் ஆஃபர்ஸாக ட்ரா கேட்குற பாருங்கள். அவர் வந்து ட்ரான்னு கேட்குறாரு. அது வேண்டாங்கிறேன் நான். கண்டினியூ பண்ணலாம், அப்போ தான் கேம் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நைட்டை இங்கே போடலாம். பாருங்கள் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள், எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள். குயின் இன்ட்டு நைட்டுனா ரூக் இன்ட்டு குயின் வரப்போகுது. இப்போ நைட்டை போட்டு பிஷப் போட்டாக்க பிஷப்பால் அடித்தா ரூக் வர பாரு. அவங்க அதை விட ப்ரில்லியன்ட் ஆடிட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம்னா போடலாம், நைட்டை போடலாம், தப்பு இல்லை. ஒயிட் ரிசைன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதான் கோச்சுங்கிறவர் எப்படின்னா, நம்மளை வந்து மேலே வசத்தி விட்டுருவாங்க, அவங்களாலேயும் விளையாட முடியாது நம்மளோட. இப்போ அந்த மாதிரி நம்மளை வந்து லிஃப்ட் பண்ணி விட்டுருக்காரு அவர் கோச் சுந்தரம் சார்.
அவரே நமக்கு ரிசைன் பண்ணி கொடுக்குறாரு, ஒத்துக்கிறாரு பாருங்கள். அந்த லெவல் அவரோட எஃபர்ட்டுங்க இது. இப்போ நான் ஜெயிக்கலை, அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போ ஜெயித்தது வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, சுந்தரம் சார் ஜெயிச்சிருக்காரு. ஏங்க 6 வருஷம் எஃபர்ட்டுங்க இது. செஸ்ஸில் 6 வருஷம் எஃபர்ட். ஏன் எஃபர்ட் இல்லை, அவரோட எஃபர்ட்டு. இப்போ அதை தான் வினோத் சார் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கார் எஃப்எம். அங்கேருந்து நான் என்னை தூக்கி அங்கே போட்டாங்க. இப்போ நான் கோச்சே கிடையாது, வினோத் சாரோட அகாடமியில் நான் ஒரு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். படிச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? ஓகே சுந்தரம் சார், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் endeavors and your family. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வின் பண்ண வச்சிட்டிங்க. தேங்க்யூ. நீங்கள் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம். தேங்க்ஸ் பீப்புள். பை.